போன பொங்கலுக்கு நீங்க பொங்கல் பரிசே தரல, பொங்கலுக்கு பொங்கலோ பொங்கல் என்று தீபாவளி அல்வாவை கொடுத்துட்டீங்க. இந்த தேர்தல் 2026 தேர்தல் வருது. அப்ப நிச்சயமா நீங்க பொங்கல் கொடுப்பீங்க. அப்படி பொங்கல் கொடுக்கிற போது ஒரு துறையிலே 1000 கோடி அடிச்சு வச்சிருக்கிறாரு. அப்படியான 53 துறையில எத்தனை கோடி என்று பார்த்தால் வருகிற பொங்கல் பரிசுக்கு அதைத்தான் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் நம்முடைய கழக செயற்குழு பொதுக்குழுவிலே சொன்னார். அவருடைய வீர உரையிலே, தலைமை உரையிலே ஒரு அமைச்சர் அடித்த படமே இன்றைக்கு 50,000 ரூபாய் 5,000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கலாம். அத்தனை அமைச்சர் அடிச்சதையும் நம்ம முதலமைச்சர் வாங்கினா இந்த மக்களுக்கு பொங்கல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது, ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் பேசுவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, கேட்டதோ கேட்கலையோ, உளவுத்துறை சொன்னதோ சொல்லலையோ. இந்த சோழவந்தாண்டிலிருந்து நாங்கள் சொல்றோம், நீங்க வருகிற சட்டமன்ற தேர்தலிலே பொங்கல் பரிசுக்கு இந்த முறைகேடாக சேர்த்த பணத்தை எல்லாம் நீங்கள் கையாளல் செய்து அல்லது திரும்ப பெற்று இந்த மக்களுக்கு கொடுத்தால் பொங்கல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு டெபாசிட்டாவது கிடைக்கும். இல்லை என்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே திமுகவுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்பதுதான் இந்த மக்களுடைய தீர்மானமாக இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார்.